விரும்புகிறத செய்யும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. அதே நேரம் செய்கிறத விரும்பி செய்யும்போது நம்மளுக்கு வெற்றி கிடைக்குது. நமக்கு வெற்றியும் வேணும், மகிழ்ச்சியும் வேணும். ஸோ என்ன பண்ணணும்? விரும்புகிறத செய்யணும், செய்கிறத விரும்பணும். இதுதான் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஸோ என்னோடய இஷ்ட தெய்வம் முருகன், அவரை வந்து ஃபோட்டோ நான் வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். பழனியில் வாங்கினது ராஜ அலங்காரத்தில் உள்ள முருகன் ஃபோட்டோவை நான் கிச்சனில் வச்சுருக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியே பக்கத்தில் சோத்தை ஒட்டி பார்த்தோம்னா நான் வந்து வெஜிடபிள் கட்டர் வச்சுருக்கேன், ஈஸியாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல வைக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்போதும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ப்ளஸ் அந்த பக்கத்தில் இருக்க கிளாஸ் பாட்டிலில் தான் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன். குடம் வந்து தண்ணி பிடிக்கிறது விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம டம்ளர் விட்டு எடுத்து மோந்து இது பண்ணும்போது வந்து உள்ளே நிறையா டஸ்ட்டு கலெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுட்டு நம்ம பைப்பு வச்சுட்டு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இது நான் அமேசானில் வாங்கினேன். இது ஸ்டாண்டோடு வருது. இதில் பிளாக் கலரில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அது எதுக்குன்னா சாக் பீஸ் வச்சு நம்ம எழுதிக்கலாம். இதுக்குள்ளே சிலர் வந்து வெட்டி வேறு, ஜீரகம், வெந்தயம், இந்த மாதிரி லெமன் இதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. ஸோ என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மூடி வந்து தகர மூடி கொடுத்துருந்தாங்க, டின்னில் செஞ்ச மாதிரி. அது கொஞ்சம் துரு வர்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும். நான் இப்போ வேறு மூடியை போட்டு யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஸ்டாண்டும் வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அமேசானில் கிடைக்கிது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிறேங்க. பக்கத்துலேயே ஹீட்ரு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதிலேயே சுவிட்ச் போர்ட் பக்கத்தில் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் பாட்டிலில் சுடு தண்ணியை எடுத்து நிரப்பி வச்சுக்குவேன். பக்கத்தில் இந்த சைடு மிக்சி இருக்குது, அது பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு. ஸோ வந்து ஒரு 4 இடத்துல எங்கள் வீட்டில் சுவிட்ச் போர்டு இருக்குது. கிச்சனில் சின்ன கிச்சனாக இருந்தாலும் 4 இடத்துல இருக்குது. ஸோ இந்த மணி பிளான்ட் வந்து எல்லோரும் நிறையா என்னோடய சமையல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை நான் கிச்சனில் வச்சுருக்கேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்குறது. இந்த இடத்துல பிளான்ட் வைக்கணுங்கிறது ஒரு வாஸ்து. ஸோ அதனால நான் வச்சுருக்கேன். இந்த சைடு ஒரு ஜன்னல், 2 ஜன்னல் இருக்குது எங்கள் வீட்டில். இந்த கிச்சனுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும். ஓப்பன் பண்ணோம்னாலே பக்கத்தில் உள்ள அந்த வாழை மரம், இந்த பச்சை பசுமை, வானம், தென்னை மரம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் ஜன்னலையும் நான் திறந்து விட்டுருவேன். பக்கத்தில் வந்து இண்டக்ஷன் வச்சுருக்கிறேன். ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிக்சி சுவிட்ச் போர்டில் தான் இதையும் நான் மாட்டுவேன். அது பக்கத்தில் ஆயில் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு இருக்குது. இது ரொம்ப நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா கேஸ் பக்கத்தில் இருக்குது. 3 பாட்டில் வச்சுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 3 வச்சுக்கிற மாதிரி. இது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு வைக்கும் போது கீழே எண்ணெயெல்லாம் நம்ம கிச்சன் டேபிளில் வராமல் இருக்கும். ஸோ வந்து அதுக்காக அந்த பாக்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து உப்பு ஜாடி. அடிக்கடி நம்ம உப்பு எடுத்து சமையலில் யூஸ் பண்ணுறதுனால கை பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன், அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்தில். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டாண்டு, ஏதாவது சூடாக இறக்கி வைக்கணும் அப்படின்ட்டுனா அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இடிக்கு எப்போதுமே நான் கேஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பேன், நம்மளுக்கு அடிக்கடி கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த 4 பர்னர் உள்ள ப்ரெஸ்டீஜ் அடுப்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். 4 பர்னர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் மார்னிங் அவசரமாக நம்ம சமைக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 அடுப்பு, எதுவும் பாத்திரம்லாம் ஒன்று இடிக்கலை, நல்லா தான் இருக்குது. பின்னாடி வந்து பெரிய பாத்திரம், முன்னாடி சின்ன பாத்திரம் வைக்கலாம், இல்லை மாற்றியும் வச்சுக்கலாம். சிம்னி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது ஐட்டம். மாதம் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணுறேன். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து பாத்திரம் கழுவுற சிங்க்கு, அது பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு ஜன்னல், 2 ஜன்னல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது இன்னொரு ஜன்னல். இதையும் ஓப்பன் பண்ணோம்னா பக்கத்தில் எல்லாம் வாழை மரம், இந்த இயற்கை காட்சி நல்லாயிருக்கும். காற்று நல்லா சூப்பராக வரும், வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும். இதுதான் ஓவரால் லுக். பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட கிச்சன். பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும். ஸோ வேர்க்காது. இந்த பாத்திரம் கழுவுற இடத்துல வந்து விம் லிக்விடு ப்ளஸ் இது கோலப்பொடி ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த மாதிரி பால் சட்டி, இந்த பிடிச்சதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தேய்க்கிறதுக்கு. நான் வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு எப்போதும் தேங்காய் மஞ்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 பைப் இருக்குது. இது வந்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுறதுக்கு, கழுவுறதுக்கு இந்த மாதிரி உள்ள பைப்பு. அதுக்கு மேலே வந்து மோட்ரு போட்டோம்னா நல்ல தண்ணி, குடி தண்ணீர் பிடிப்போம் இல்லையா, அந்த பைப்பு. பார்த்திங்கனாலே ஷைனிங்காக தெரியும், நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா.
இந்த இதுக்கு எப்படி வந்து இந்த பைப்பெல்லாம் வந்து கொஞ்ச நாளில் வந்து தண்ணியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு லிக்விட் இருக்குது. அதை வந்து நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஒரு க்ளீனர் வந்து நான் வச்சுருக்கிறேன் இந்த சிங்க் பக்கத்துலேயே. எதுக்குன்னா தண்ணியை வந்து இந்த மாதிரி நீட்டாக தொடச்சி எடுத்துரும். நம்ம ஈஸியாக நம்ம தண்ணியை வந்து அப்படியே காயிற அளவுக்கு நம்மளுக்கு இழுத்து விட்டுரும். ஸோ வந்து மேலே வந்து துணி மாட்டுறதுக்கு ஒரு குட்டி ஹேங்கர் வச்சுருக்கோம். அதில் வந்து துணி, ஈரத்துணி, அதாவது பிடி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்த்து வச்சுக்குவோம். இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து கிரானைட் சிங்க்கு. நடுவில் வந்து இந்த மாதிரி ஹோல் இருக்குது. அதில் ஒரு இந்த மாதிரி ஒரு லிட்டு மாதிரி மூடி மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம அமுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணி எதுவும் உள்ளே போகாது, அப்படியே நிற்கும். தண்ணி வர்ற தண்ணியெல்லாம் அப்படியே மேலேயே நின்றும். ஸோ இப்படி அதை எடுத்தோம்னா தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும். ஏதாவது கழிவுகள், இந்த சாப்பாடு ஏதாவது இதில் சிந்திச்சு குப்பை இருந்துச்சுன்னா இது மேலேயே நின்றுக்கிடும். அப்புறம் எடுத்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து போய் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கிரானைட்டு சிங்க்கு, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஈஸியாக சுத்தம் பண்ண முடியுது. நல்லா ஒரு சோப்பு வச்சு நம்ம தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம்னா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் பாத்திரம் விளக்குற இடம். இது சிங்க்கு வச்சுருக்க இடம். அவ்வளோதான். இது பக்கத்துலேயே ஒரு ஸ்விட்ச் போர்ட் இருக்குது. அதுவும் நம்ம எதுவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுவரையும் எதுவும் யூஸ் பண்ணலை. ஏன்னா தண்ணி பக்கத்தில் இருக்குது, இங்கிட்ட அடுப்பு இருக்குது அப்படின்னால நான் இதுவரையும் எதுவும் யூஸ் பண்ணலை. வேணால் நம்ம பண்ணிக்கலாம். 2 ஜன்னல் நான் சொன்னேன் இல்லையா, 2 ஜன்னலும் இந்த குட்டி கிச்சனுக்கு எங்களுக்கு நல்ல வென்டிலேஷன் கொடுக்குது. 10க்கு 7 சைஸ் இந்த கிச்சன். 10க்கு 12 அந்த மாதிரி சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது மாடி அப்படிங்கிறனால எங்களுக்கு இந்த அளவு தான் நம்மளுக்கு அமைக்க முடிஞ்சிச்சு. அதனால் அது மாதிரி செட் பண்ணியிருக்கோம். சமைக்கிறப்ப எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எப்போதுமே நீட்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. சமைக்கும் போது பொருட்கள்லாம் வச்சுருக்கப்ப குக்கரு, இந்த சாதம், மீன் குழம்பு வைக்கிறது, வறுக்கிறது எல்லாம் அப்படி தான் மேடையில் வச்சுருப்போம். சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லாத்தையும் க்ளீனாக சுத்தம் பண்ணி அது வைக்கிற இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா குட்டி கிச்சன் ரொம்ப இது மாதிரி போட்டோம்னாலும் நல்லா இருக்காது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ப்ளஸ் மீன் வறுவல் வறுத்துருக்கேன். சாப்பிட்டு முடித்தோன்னே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதனால் எப்போதும் நீட்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு அடுத்து வந்து வேலை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெண்கள் அதிக நேரம் இருக்கக்கூடிய நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியமான இந்த கிச்சனை நம்ம வந்து நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக அமைக்கும் போது தான் நம்ம மனசும் அந்த சமையலும் சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.